அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அதேக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலைவரட்டுமாக. தினந்தோறும் ஃபஜர் தொழுகையை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குர்ஆனின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் அறியக்கூடிய வகுப்பில் நாம் தொடர்ச்சியாக ஜகாத் பற்றியான மிக முக்கியமான தகவல்களையும் அது குறித்த ஒரு சில விளக்கங்களையும் தொடர்ந்து அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாம் நேற்றைய தினம் எதை பற்றி பார்த்தோம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்தில் எதுவெல்லாம் பொருளாதாரமாக பார்க்கப்பட்டதோ அதற்குரிய நிசாபை, அதற்குரிய சக்காத்திற்கான அளவை நபி அவர்கள் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். தங்கத்திற்கு, வெள்ளிக்கு, இன்னும் விளைச்சல் செய்து அறுவடை செய்து அந்த பயிர்களுக்கு, தானியங்களுக்கு, இன்னும் ஒட்டகம், ஆடு, மாடு, புதையல் போன்றதற்கு நபி அவர்கள் நேரடியாக இத்தனை சதவீதம் கொடுங்கள், இத்தனை ஒட்டகம் கொடுங்கள், இத்தனை ஆட்டை கொடுங்கள் என்று நபி அவர்கள் நேரடியாக சொல்லிவிட்டார்கள். அதற்கு நம்மால் கொடுத்து விட இயலும். ஆனால் இன்றைக்கு நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பொருளாதாரமே பணம் தான். அந்த பணத்திற்கு நாம் எதை அளவுகோலாக வைக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்திருந்தோம். 85 கிராமை அடைந்தால், தங்கம் அடைந்தால், அப்பொழுது தங்கத்திற்கு ஜக்காத் கடமையாகிறது. அப்ப 85 கிராம் இன்றைக்கு எவ்வளவு தொகையில் வருகிறது? இப்ப உதாரணத்துக்கு தெளிவா சொல்லணும்னா, இன்னைக்கு இன்றைய கால சூழல்ல 1 கிராம் தங்கம் அப்படிங்கிறது ஒரு 12,000 ரூபான்னு வச்சோம்னா, 12,000 ரூபாய் சூழல்ல தான் போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் ஏறக்குறைய போய்கிட்டு இருக்கு. தோராயமா 12,000 எடுத்துக்கலாம். 1 கிராம் தங்கம் 12,000 ரூபாய். 85 கிராமை அடைந்தால்தான் ஜக்காத் கடமை. அப்ப 85 கிராமினுடைய பண மதிப்பு எவ்வளவுனா கிட்டத்தட்ட 10,20,000 ரூபாய் வரும். 10,20,000 ரூபாய் இன்றைக்கு நம்மிடத்தில் நாம் சம்பாதித்தால், இப்ப நாளையோட ஒருத்தர் 10,30,000 சம்பாதிச்சிட்டார், இல்ல 10,20,000 சம்பாதிச்சிட்டார்னா அவர் அந்த 10,20,000க்கு ஜக்காத் கொடுக்க வேண்டியது அவரினுடைய கடமை. இல்ல அதுக்கு கம்மியா சம்பாதிச்சிருக்காருன்னா அவருக்கு அந்த பொருளாதாரத்துல ஜக்காத் கடமை கிடையாது. தங்கத்துல எப்படி 85 கிராமை அடைந்தால்தான் ஜக்காத் கடமையோ, 80 கிராமோ 75 கிராமோ வைத்திருந்தால் ஜக்காத் கடமை இல்லையோ, அந்த 85 கிராமினுடைய பண மதிப்பு எவ்வளவு என்று அன்றைய தேதிக்கு பார்த்து அந்த அளவை நாம் பொருளாதாரத்தில் அடைந்து விட்டால், பணத்தை வைத்து அடைந்து விட்டால், அந்த பணத்திற்கு நாம் ஜக்காத் கொடுக்க வேண்டும். சரி, ஜக்காத்து கொடுக்கணும் சொல்லியாச்சு. இப்ப ஜக்காத்தை எளிமையாக கணக்கு செய்வதற்கான ஒரு முறை. ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் 100க்கு 2.5, அதாவது ஒரு 2.5%. இதுதான் அனைத்திற்குமே வரும். இப்ப தங்கம் நாளும் 2.5 தான், வெள்ளி நாளும் 2.5 தான். இப்ப நம்ம நம்முடைய பணத்தை எப்படி நம்ம ஜக்காத்தினுடைய தொகை எடுத்துக்கிறது அப்படின்னா, அதுக்கு சிம்பிளா ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா, இப்ப நம்ம எப்படி கணக்கு பண்ண போறோம்னா 100க்கு 2.5 கணக்கு பண்ண போறோம். பேசிக் என்னன்னா 2.5 டிவைடட் பை 100. இதை வச்சுதான் நம்ம நம்முடைய சக்காத்தினுடைய தொகை எவ்வளவு நம்ம எடுக்க போறோம். இதற்கு முன்பாக நம்ம எவ்வளவு தொகையை வைத்திருக்கிறோமோ அந்த தொகையை போட்டுரும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நான் கணக்கு பண்ண போறேன். 10 லட்சத்துக்கு எனக்கு ஜக்காத்தினுடைய காசு நான் எவ்வளவு கொடுக்கணும்னு கணக்கு பண்றதுக்கு 10 லட்சம் இன்டு 2.5 டிவைடட் பை 100 இப்படின்னு போட்டோம்னா நம்ம எவ்வளவு ஜக்காத் கொடுக்கணுமோ அந்த தொகை மட்டும் வந்துடும். அடிப்படை என்னன்னா 2.5 டிவைடட் பை 100 அப்படிங்கிறத அடிப்படை. ஏன்னா 100க்கு 2% அப்படின்றனால அதற்கு முன்பாக நம்ம எவ்வளவு தொகையை போடணும். 10 லட்சத்துக்கு நீங்க எவ்வளவு ஜக்காத் பண்ண தெரியணும்னு வேணா 10 லட்சம் போடலாம். 50 கோடி வச்சிருக்கீங்களா, 50 கோடி இன்டு 2.5 டிவைடட் பை 100 போட்டீங்களா, அப்ப என்ன தொகை வருகிறதோ அதுதான் உங்களுக்கான ஜக்காத்திற்கான தொகை. இல்ல இன்னும் சிம்பிளா வேணும் அப்படின்னா, நீங்கள் கணக்கு செய்ய வேண்டிய தொகையை போட்டுறணும். 10 லட்சம் போட்டுறணும், 50 கோடின்னு போட்டுறணும். டிவைடட் பை 40 டிவைடட் பை 40 போடும். நீங்க எவ்வளவு ஒரு தொகையை, நீங்க எவ்வளவு பொருளாதாரத்துக்கு கணக்கு பண்ணணுமோ அந்த பொருளாதாரத்தை போட்டு 50 கோடினா 50 கோடி, 1 கோடினா 1 கோடி, 25 லட்சம்னா 25 லட்சம் போட்டு டிவைடட் பை 40 போட்டீங்கன்னா அப்ப வரக்கூடிய அந்த பதில் தான் நீங்கள் ஜக்காத் கொடுப்பதற்கான அளவு. இப்படி நாம் நம்முடைய பொருளாதாரத்தை நாமே எளிமையான முறையில கணக்கு செஞ்சுக்கலாம். இப்ப நம்ம பொருளாதாரத்தை கூட்டி பாக்குறோம். நம்மள்ட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய் பொருளாதாரம் இருக்கு. இதுக்கு எவ்வளவு ஜக்காத் கொடுக்கணும்னு தெரியலையே, சரி யாராவது தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்போம் இப்படின்னு போய் கேட்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. நீங்கள் எவ்வளவுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த பொருளாதாரம் அதோடு டிவைடட் பை 40 போட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வருகிறதோ அந்த தொகையை தான் நீங்கள் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். நாமே எளிமையாக நாம் எவ்வளவு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பதை ரொம்ப சுலபமாக நம்மால் கண்டறிய முடியும். இதற்கு அடுத்தபடியாக நாம் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களினுடைய ஆட்சியில் மிக மிக வலியுறுத்திய ஒரு விஷயம். ஜக்காத் கொடுக்காதவர்களோடு போர் தொடுக்கின்ற அளவிற்கு அபூபக்கர் அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் ஏராளமான சம்பவங்கள் நடந்தது.
அதற்கு அடுத்து அபூபக்கர் அவர்கள் செய்த மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு கடிதத்தை எழுதி ஏராளமான பிரதிநிதிகளுக்கு கொடுக்கிறாங்க. அந்த கடிதத்துல மிக முக்கியமாக எழுதியிருந்த ஒரு வாக்கியம் என்னன்னா, ஜகாத்திலிருந்து தப்பிப்பதற்காக சேர்த்து வைத்தோ அல்லது பிரித்தோ செல்வங்களில் நீங்கள் மோசடி செய்து விடக் கூடாது. சேர்த்து இருப்பதை பிரிப்பதும் கூடாது, பிரித்து இருப்பதை சேர்ப்பதும் கூடாது என்று நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். இப்ப நமக்கு தெளிவா ரசூலுல்லாஹ் எல்லா விதமான சலுகைகளையும் சொல்லிட்டாங்க. இப்ப நான் நினைச்சேன்னா ஜக்காத் கொடுக்காம என்னால தப்பிச்சிட முடியும். எப்படி தப்பிச்சிட முடியும்னா, இப்ப 85 கிராம் தங்கம் இருந்தா எனக்கு ஜக்காத்து கடமை. அதே மாதிரி 595 கிராம் தான் எனக்கு வெள்ளி கடமை. இப்ப என்கிட்ட ஒரு 87 கிராம் தங்கம் இருக்கு. இப்ப நான் என்ன செய்யணும்னா 87 கிராம் இருந்தாலும் நான் ஜக்காத்து கொடுக்கணும். நான் என்ன நினைக்கிறேன், 85 கிராம் தான் ஜக்காத்து கடமையாயிருச்சு, நம்மள்ட்ட 87 வரைக்கும் இருக்கு, நம்ம என்ன செய்வோம், இதுல ஒரு 7 கிராம் நம்ம வித்துட்டு அதுல நம்ம வெள்ளியை வாங்கி வச்சிரும். 7 கிராம் வித்துட்டு நான் வெள்ளி வாங்குறேன், அதுல ஒரு 200 கிராம் தான் வருது. இப்ப தங்கத்துல எனக்கு 80 கிராம் இருக்கு, வெள்ளியில எனக்கு 200 கிராம் இருக்கு, ரெண்டுக்குமே எனக்கு ஜக்காத் கடமையாகும். இப்படி பிரிப்பது, சேர்த்திருக்கக்கூடிய செல்வத்தை பிரிப்பதும் கூடாது, பிரித்திருக்கிற செல்வத்தை சேர்க்கிறதும் கூடாது. பிரித்திருக்கிற செல்வத்தை சேர்க்கறதுனா தெரியுமா, இப்ப என்கிட்ட ஒரு 40 ஆடு இருக்கு, 40 ஆட்டுக்கு நான் ஒரு ஆடு ஜக்காத் கொடுக்கணும். இது மார்க்கம் எனக்கு வழிகாட்டுறது. இப்ப எனக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் 40 இருக்கு, இன்னொருத்தர்ட்டையும் 40 இருக்கு. இப்ப நான் ஒரு ஆடு கொடுக்கணும், அவர் ஒரு ஆடு கொடுக்கணும், 3வது நபர் ஒரு ஆடு கொடுக்கணும். நாங்க 3 பேர் சேர்ந்து என்ன பிளான் பண்றோம்னா, எதுக்கு 3 ஆடு கொடுத்துக்கிட்டு மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து 120 ஆட்டா கணக்கு காமிச்சிருவோம். 120 ஆட்டா காமிச்சிட்டோம்னா 40ல இருந்து 120 இருந்தா ஒரே ஒரு ஆடு சக்காத் கொடுத்தா போதும். இப்படி தில்லுமுடி வேலை எல்லாம் பார்க்க கூடாது. 40 இருக்கு, மொத்தமா சேர்த்து 120 யாருக்கு தான், 120 ஒரு ஆடு தானே சக்காத்து, இந்த ஆடு வச்சுக்கோங்க. இதை போன்ற ஒரு சில தில்லுமுள்ளான வேலைகள்லாம் சக்காத்துல பண்ண முடியும். நம்ம நினைச்சால் அதை பண்ணலாம். ஆனால் இப்படி பண்ணுவது இறைவனை ஏமாற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைத்தால் ஜக்காத்து கொடுக்காம நம்ம இந்த பொருளாதாரத்தை அந்த பொருளாதாரமா மாத்தி, இப்ப 5 ஒட்டகம் தான் எனக்கு ஜக்காத்து கடமை. நான் என்ன செய்யறேன், என்கிட்ட 6 ஒட்டகம் இருக்கு, 2 ஒட்டகத்தை வித்துட்டு 40 ஆடு இருந்தாலும் எனக்கு ஜக்காத்து கடமை. 2 ஒட்டகத்தை வித்துட்டு நான் ஒரு 20 ஆட்டை வாங்கிடுறேன். இப்ப எனக்கு ஒட்டகத்துக்கும் ஜக்காத்து கிடையாது, ஆட்டுக்கும் ஜக்காத்து கிடையாது. இப்படி நான் பொருளாதாரத்தை மாத்தி சேர்த்திருப்பதை பிரித்தும் பிரித்திருப்பதை சேர்த்தும் என்னால் செய்ய முடியுமான்னு கேட்டா எல்லாராலும் செய்ய முடியும். ஆனால் இப்படி செய்வதை மார்க்கம் கடுமையாக கண்டிக்கிறது. உங்களுக்கு ஜக்காத்தினுடைய அளவுகோலை நீங்கள் அடைந்து விட்டால் கட்டாயம் அதற்கான ஜக்காத்தை நாம் நிறைவேற்றி விட வேண்டும். அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழிகளை செய்தோம்னா இறைவன் தண்டிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றவாளிகளாக நாம் மாறிவிடுவோம். இது எல்லாம் நாம் ஜக்காத்தில் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய அம்சங்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தினங்களில் ஜக்காத் குறித்த மிக முக்கியமான பரவலாக பல நபர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கேள்விகளையும் அந்த கேள்விகளுக்கான விளக்கங்கள் என்ன என்கின்ற பதில்களையும் இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்வோம். வாஹிர் தக்வான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.